எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் தம்ப்நெயிலை பார்த்து தான் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்காண்டியே பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் பிரைம் வீடியோவாக இருக்கட்டும், சன் நெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், ஜி5ஆக இருக்கட்டும், இல்லைனா டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாராக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா ஓடிடியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலவசமாக கிடைக்க போகுது. எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லாமல் 4K குவாலிட்டியில் டால்பி அட்மோஸ் சவுண்டு சப்போர்ட்டில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுதுங்க. அது 1 இயருக்கு கிடைக்க போகுது. அதை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி எல்லா ஓடிடியுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் அது உண்மை கிடையாது. இது ஒரு பொய்யான தகவல். சரிங்களா? அதுக்காண்டி வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உடனே வீடியோ க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. ஸோ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு முழுசாக கேளுங்க. ஏன்னா என்ன மாதிரி நீங்களுமே ஏமாந்துடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ. சரிங்களா? ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை யாரெல்லாம் கடைசி வரைக்கும் பார்க்குறீங்களோ உங்களுக்கு அமேசான் பிரைம் வீடியோ வெறும் 300 ரூபாய்க்கு 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் 4K குவாலிட்டியில், அதுவும் டால்பி அட்மோஸ் சவுண்டு சப்போர்ட்டில் உங்களுக்கு 1 இயருக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அமேசான் நீங்கள் ஆப் மூலமாக ஏதாவது பொருளெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 டே டெலிவரி. அதாவது நீங்கள் காலையில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 24 மணி நேரத்துக்குள்ளே உங்கள் ஹோம் டெலிவரி அவங்க கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிரைமில் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் எந்த ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலுமே உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் அதில் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு வைங்களேன். ஸோ இந்த இடத்துல நான் இன்ஸ்டாகிராமோட ஸ்க்ரீன்ஷாட் நான் போட்டிருக்கிறேன். இதை நீங்கள் பாஸ் பண்ணி கூட பாருங்கள். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி அமேசான் பிரைமாக இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், ஜி5ஆக இருக்கட்டும், டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாராக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஓடிடி எல்லாம் இருக்குது. ஏன்னா அதிலலாம் நிறைய புதிய புதிய திரைப்படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓடிடியில் வரும். சரிங்களா? அப்படின்னும் போது நிறைய பேர் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ அமேசான் பிரைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வருஷத்துக்கு 1500 ரூபா. ஸோ மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா முதல்ல கொடுத்துருந்தாங்க. 300 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 1 மந்த் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ அதை தூக்கிட்டாங்க. நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பிரைம் வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இயர் தான். நீங்கள் 1 இயர் தான் எடுக்க முடியும். அந்த 1 இயருக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1500 ரூபா. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா சீப் ரேட்டில் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபா, 99 ரூபா, வெறும் 150 ரூபா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு அமேசான் பிரைமாக இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸு, சன் நெக்ஸ்ட்டு, இந்த மாதிரி எந்த விதமான ஓடிடியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மாதத்துக்கு 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம், உங்களுக்கு 150 ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்ற போல் அட்வர்டைஸ்மெண்ட் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் வந்துக்கிட்டு இருக்கும். சரிங்களா? பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இது இன்ஸ்டாகிராமில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. மேலே பார்த்தீங்கனாலே தெரியும் ஸ்பான்சர் அப்படின்னு போட்டிருக்குது. சரிங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி சீப் ரேட்டில் நாங்கள் இந்த மாதிரி ஓடிடி எல்லாம் கொடுக்குறோன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஒரு 300 ரூபா பை பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அமேசான் பிரைம் 1 இயருக்கு கொடுப்போன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் 999 ரூபா பணம் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் பிரைமு, சன் நெக்ஸ்ட்டு, ஜி5, ஹாட்ஸ்டாரு, இந்த மாதிரி என்னென்ன ஓடிடிலாம் இருக்குதோ எல்லா ஓடிடியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயருக்கு கிடைக்கும். நீங்கள் 999க்கு மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் போதும், நீங்கள் உடனே வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற போலலாம் பார்த்தீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னு வைங்களேன், அந்த நம்பருக்கு கால் போகாது. ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் தான் பண்ண முடியும். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசுனீங்கன்னு வைங்களேன், அவங்களுடைய ப்ரொஃபைல் எதுவுமே இருக்காது. ஒன்லி மேலே ஸ்பான்சர் அப்படி மட்டும்தான் இருக்கும். அது ஒரு ப்ரைவேட் மெசேஜ் மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனில் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, பணம் ஒரு 300 ரூபா பணம் கொடுத்துட்டேன். கொடுத்து நான் ஏமாந்துட்டேன். ஃபஸ்ட்டு நான் கேட்டிருந்தேன் பிரைம் வீடியோ அதில் பார்த்தீங்கன்னா எதுக்காண்டி நான் இதில் ஏமாந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கமெண்ட்ஸில் நான் படித்து பார்த்தேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர்த்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் நிறைய பேர் தேங்க்யூ ப்ரோ, குட் ஜாப்பு, நைஸ், அப்புறம் நான் என்னுடைய பேமெண்ட்டை நான் அனுப்பிச்சிட்டேன், எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அப்படின்ற மாதிரிலாம் பாசிட்டிவ் மெசேஜ் பார்த்தீங்கன்னா நிறையா மெசேஜ் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் அவங்க போட்டிருந்தாங்க. 1000க்கு மேலே பார்த்தீங்கன்னா மெசேஜ் எல்லாமே பாசிட்டிவ் மெசேஜ் தான். அதை பார்த்து தான் நான் கொஞ்சம் ஏமாந்துட்டேன்.
இத்தனை பேர் வந்து பாசிட்டிவாக வந்து மெசேஜ் போட்டிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அப்போ இவங்க வந்து உண்மையிலேயே வந்து கொடுக்குறாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஸோ ஒரு 300 வந்து நான் கொடுத்துட்டேன். அவங்கள காண்டாக்ட் பண்ணேன். ஸோ அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்பர் கொடுத்தாங்க. ஸோ அந்த நம்பரை வந்து நான் வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணேன். ஸோ காண்டாக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் அந்த வாட்ஸ்அப்பில் நான் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா சைடில் போடுறேன் பாருங்கள். ஸோ அவங்க வந்து கியூஆர் கோடு வந்து அனுப்பிச்சிருந்தாங்க ஜிபேயில். நான் அந்த ஜிபே ஸ்கேன் பண்ணி நான் வந்து பணமும் வந்து 300 அனுப்பிச்சிட்டேன். பணம் வந்து ரிசீவ் ஆயிடுச்சான்னு கேட்டதுக்கு அவங்க கூட எஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் உங்களுடைய ஜிமெயில் ஐடி, உங்கள் ஃபோன் நம்பர்லாம் கொடுங்க, உங்களுடைய மெயில் ஐடிக்கே வந்து நாங்கள் இதை ஆக்டிவேஷன் பண்ணிடுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ நான் எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், பணம் வந்து நான் அனுப்பிச்சிட்டேன். அனுப்பிச்சதுக்கப்புறம் எப்போ ஆக்டிவேஷன் ஆகும்னு கேட்டிருந்தேன். ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும்னு சொல்லியிருந்தான். அரை மணி நேரம் ஆச்சு, ஒன்றையும் காணோம். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன இன்னும் ஆக்டிவேஷன் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்குறேன். உடனே பார்த்தீங்கன்னா என்னை பிளாக் பண்ணிட்டு போயிட்டான். வாட்ஸ்அப்பில் என்னை பிளாக் பண்ணிட்டான். இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்தீங்கன்னா என்னை பிளாக் பண்ணிட்டான். அவன் யார் என்ன ஏதுன்னே தெரியாது. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு இந்திக்கார தாய ஒலி. அந்த தாய ஒலி தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு. இது 1 2 தாய ஒலி இல்லை, ஆயிரக்கணக்கான தாய ஒலிக இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக சும்மா இந்த மாதிரி சீப் ரேட்டுக்கு வந்து உங்களுக்கு ஓடிடி தர்றோம்னு சொல்லி பணத்தை வந்து வாங்கிக்கிறானுங்க. வாங்கிட்டு உடனே பிளாக் பண்ணிவிட்டு ஓடி போயிடுறாங்க. இப்போ நான் வந்து 300 அவனுக்கு கொடுத்துருக்கேன். அப்போ என்னைய மாதிரியே ஒரு 10 பேர் ஒரு நாளைக்கு அவனுக்கு 300 கொடுத்தா என்ன ஆச்சு? அப்போ அவன் வீட்டில் இருந்தே லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாமே. அப்போ மாதத்துக்கு கணக்கு போட்டு பாருங்கள், 10 × 300. அதுவே அந்த அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா டோட்டலாக 30 நாளைக்கு கணக்கு போட்டு பாருங்கள் டிவைட் பண்ணி. அப்போ எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பாருங்கள். அப்போ இவன் வீட்டில் இருந்தே அடுத்தவன் காசில் எப்படி சம்பாரித்து திங்கிறான்னு பாருங்கள். இந்த வடக்கனுங்க இந்திக்கார தாய் ஒலிக அவனுங்க இதெல்லாம் சொல்லக்கூடாது வீடியோவில், எனக்கு என்னென்னமோ வாயில் வருது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறானுங்க. நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன தான் வந்து அவன் சீப் ரேட்டில் கொடுத்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு வந்து 6 மாதத்துக்கே 1000 ரூபாய்க்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன்னு சொன்னாலும் சரி, அதெல்லாம் நம்பாதீங்க. என்ன தான் பாசிட்டிவ் மெசேஜ் வந்து நிறையா இருக்கட்டும், அவங்க வெப்சைட் வச்சுருப்பாங்க, இ-காமர்ஸ் வெப்சைட்டெல்லாம் வச்சுருப்பாங்க, வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு யாருமே நம்பாதீங்க, சரிங்களா? இவன் ஒருத்தங்கிட்ட மட்டும் நான் பணத்தை கொடுத்து ஏமாந்து இந்த நான் வீடியோ போடலை. நான் கிட்டத்தட்ட 3 பேர்த்துக்கிட்ட இதே மாதிரி ஏமாந்துருக்கேன், சரிங்களா? ஒரே நாளில் 3 பேர்த்துக்கிட்ட நான் வந்து பணம் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இவனுக்கு 300 அனுப்பிச்சிட்டேன். இவன் வந்து ஏமாற்றிட்டான். அதனால் நான் என்ன பண்ணேன்னா வேற ஒருத்தனை வந்து தேடி பிடிச்சேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டில் தான் வந்தது. ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா அவன் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 69 கொடுத்துருந்தான். ஸோ அந்த 69 நான் வந்து அவன் 1 இயருக்கு வந்து என்னை எடுக்க சொன்னான் 600 எனக்கு 1 இயர்லாம் வேண்டாம், நான் ஃபஸ்ட்டு 69 தான் எடுப்பேன், நீ எப்படி சர்வீஸ் பண்ணுறேன்றதை பார்த்துட்டு நான் 1 இயருக்கு மாறிக்கிறேன்னு சொல்லி நான் கேட்டேன். சரி ஓகே நீங்கள் பேமெண்ட் சென்ட் பண்ணுங்கன்னா அவனுமே கியூஆர் கோடு தான் அனுப்பிச்சான். அவனுக்குமே 69 அனுப்புனேன். அனுப்புனோன்னா அவனுமே பிளாக் பண்ணிட்டு போயிட்டான். அடுத்து 3வது ஒருத்தனுக்கு நான் காண்டாக்ட் பண்ணேன். அவன் 40 தான் கேட்டான். அவனுக்குமே நான் வந்து பணம் அனுப்பிச்சேன். அவனுமே பார்த்தீங்கன்னா ஓடி போயிட்டான், பிளாக் பண்ணிவிட்டு போயிட்டான். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சைபர் கிரைமில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து சுத்த வேஸ்ட்டு. சைபர் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்ம நேரில் தான் போய் கொடுக்கணும். ஆன்லைனில் கொடுத்தோன்னு வைங்களேன், ஸோ அது சுத்த வேஸ்ட்டு. இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக உங்களுக்கு வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த சைபர் கிரைமில் வந்து எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது, ஆன்லைனில் பண்ணுறது பெஸ்ட்டா இல்லை நேரில் போய் பண்ணுறது பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நேரில் போய் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஆன்லைனில் வந்து குப்பை, அதிலலாம் பண்ணாதீங்க, சரிங்களா? சும்மா ஃபோன்லலாம் சொல்லுவாங்க இந்த கால் பண்ணுங்கள். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைபர் கிரிமினலாக இருக்கலாம், இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கலாம் சும்மா நமக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க பாருங்கள். யாருக்கு கால் பண்ணாலும் அதுதான் ஃபஸ்ட்டாக வரும். அதெல்லாம் உண்மை கிடையாது. அதாவது வந்து நீங்கள் கால் பண்ணும்போது அவங்க எடுப்பாங்க, பேசுவாங்க, நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவீங்க. ஆனால் நீங்கள் நேரில் வந்தால் தான் அந்த கேஸை எடுத்துக்குவோம், நீங்கள் நேரில் வரலைன்னா அந்த கேஸை நாங்கள் எடுக்க மாட்டோன்ருவாங்க. ஸோ அதனால் ஆன்லைனில் பண்ணுறது வேஸ்ட்டு. நீங்கள் நேரடியாக போய் பண்ணுற மாதிரி இருந்தால் தாராளமாக பண்ணலாம். நீங்கள் ஒரு பெரிய அமௌண்ட் வந்து லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நேரில் போய் பண்ணுங்கள். ஆன்லைனை நம்பாதீங்க, அது வேஸ்ட்டு. உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்காது. உங்களை நேரில் தான் வர சொல்லுவாங்க. அதுக்கு எதுக்கு ஆன்லைனு, நேர்லேயே போய் பண்ணிடலாமே. ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். சைபர் கிரைமில் வந்து நான் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணேன், எனக்கு எதுக்கு அந்த கேஸை வந்து எடுக்காமல் போனாங்க, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா? அதனால தான் வந்து இந்த மாதிரி தம்ப்லைனில் இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து எடுக்கிறதுக்கான காரணம்.
சரிங்களா? இதில் யாருமே வந்து கோவப்படாதீங்க. உங்கள் நல்லதுக்காண்டி தான் இந்த வீடியோவை வந்து கொஞ்சம் நான் சொல்லணுமே அப்படின்றதுக்காண்டி தான் இந்த மாதிரி தம்ப்லைன் வச்சு நான் வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கிறேன். மித்தபடி யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி வச்சா மட்டும்தான் நிறைய பேர் வீடியோ வந்து பார்க்குறாங்க. இப்போ நான் உண்மையிலேயே வந்து தம்ப்லைனில் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 300 ரூபா நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னா யாராவது வீடியோ பார்ப்பாங்களா? கிடையாது. இலவசம் அப்படின்னு சொன்னா தான் எல்லாருமே ஓடி வந்து வீடியோ பார்ப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்து இலவசம்ன்ற தம்ப்லைனில் வச்சு உங்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு ஸ்பேமை வந்து தடுக்கணுன்றதுக்காண்டி தான். சரிங்களா? இந்த ஃப்ராடு பசங்களெல்லாம் நம்பி உங்களுடைய பணத்தை வந்து நீங்கள் இழந்துடக்கூடாது என்னைய மாதிரி. அதை சொல்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ. சரி, இப்போ வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அதாவது வந்து இந்த அமேசான் பிரைம் வீடியோ வந்து 1 இயருக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எடுக்கிறத பற்றி நான் சொல்லியிருந்தேன். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுத்து அவங்கக்கிட்ட நீங்கள் பணத்தை கொடுத்து ஏமாந்து போகிறதுக்கு நம்மளே வந்து ஒரு டீமாக வந்து ஒர்க் பண்ணலாமே அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா. ஸோ உங்களுக்கு வந்து இதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னைய இன்ஸ்டாகிராமில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமோட ஐடி லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் தாராளமாக என்னைய இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 5 பேர், நான் ஒருத்தன் இருக்கிறேன், அது போக இன்னும் ஒரு 4 பேர். சரிங்களா? உங்களில் யாருக்காவது வந்து பிரைம் வீடியோ 1 இயருக்கு 4K குவாலிட்டியில் டால்பி அட்மோஸ் சரவுண்ட் சவுண்டு சப்போர்ட்டில் எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லாமல் பிரைம் வீடியோ உங்களுக்கு 1 இயருக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 4 பேர் மட்டும் என்னைய வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அப்படி காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து உங்கள் 4 பேர்த்துக்கிட்டையுமே வந்து நான் 300 ரூபா வந்து பணம் வந்து கலெக்ஷன் வந்து பண்ணுவேன். சரிங்களா? பணம் வந்து 300 ரூபா நீங்கள் அமௌண்ட் கொடுத்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்க ரெடி அப்படின்னா மட்டும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலைன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க. அதாவது வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அமேசான் பிரைம் வீடியோ வந்து உங்களுக்கு 1 இயருக்கு வேணும். உங்ககிட்ட வந்து 1500 ரூபா பணம் வந்து உங்ககிட்ட இல்லை. நீங்கள் ஒரு 300 ரூபா வந்து செலவு பண்ண ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா அந்த 300 ரூபா மட்டும் நீங்கள் செலவு பண்ணால் போதும். உங்களுக்கு 1 இயருக்கு வந்து அமேசான் பிரைம் வீடியோ வந்து கிடைக்கும். 4K குவாலிட்டியில் டால்பி அட்மோஸ் சவுண்ட் சப்போர்ட்டில். அது மட்டும் இல்லாமல் அமேசானில் வந்து நீங்கள் ஏதாவது பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டு, 1 டே டெலிவரி, இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். வெறும் 300 ரூபாய்க்கு வந்து எப்படி 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நீங்கள் ஒருத்தரால் மட்டும் எடுக்க முடியாது. கிட்டத்தட்ட 5 பேர் வந்து இதுக்கு தேவைப்படுது. சரிங்களா? நான் ஒருத்தன் இங்கே இருக்கிறேன். அது போக ஒரு 4 பேர் வந்து என்னை இன்ஸ்டாகிராமில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அதாவது யாராருக்கெல்லாம் வந்து வெறும் 300 ரூபாய்க்கு வந்து அமேசான் பிரைம் வீடியோ வந்து 1 இயருக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஒரு 4 பேர். சரிங்களா? நிறையா பேர் வராதிங்க, ஒரு 4 பேர் மட்டும் வாங்க. ஸோ அப்படி காண்டாக்ட் பண்ணாலுமே நானே வந்து சொல்லிடுறேன். 4 பேருக்கு மேலே வந்துட்டிங்கன்னா, ஸோ 4 பேர் வந்துட்டாங்க ப்ரோ, தேவையில்லை, அடுத்த டைம் வேணால் பார்க்கலாம் அப்படின்னு நானே சொல்லிடுவேன். யார் ஃபஸ்ட்டாக வந்து ஒரு 4 பேர் வந்து என்னை இன்ஸ்டாகிராம் மூலமாக என்னை காண்டாக்ட் பண்ணி 300 ரூபா வந்து பணம் அனுப்புகிறீங்களோ, நீங்கள் வந்து 4 பேர் ஆளுக்கு 300 ரூபா வந்து பணம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா, இந்த 4 பேர்த்துக்கிட்டையுமே 300 ரூபா வாங்குறேன்னா 1200 ரூபா ஆச்சு. சரிங்களா? நான் ஒருத்தன் இருக்கிறேன், என்னோட 5வது ஆள். இப்போ நான் ஒரு 300 ரூபா போடுவேன். அப்போ கிட்டத்தட்ட என்னாச்சு, 1500 ரூபா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த 1500 ரூபாயை வச்சு என்னுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டில் வந்து அமேசான் பிரைம் வீடியோ வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து 4 பேர் ஆளுக்கு 300 ரூபா வந்து கொடுத்துருப்பீங்க. நான் ஒரு 300 ரூபா போட்டிருப்பேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1500 ரூபா. அந்த 1500 ரூபா அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டில் பிரைம் வீடியோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து அந்த 1 இயருக்கான 1500 ரூபா பணத்தை வந்து நான் கட்டிடுவேன். சரிங்களா? அப்படி கட்டிட்டேன் அப்படின்னா ஒரே நேரத்தில் 5 டிவைஸை வந்து நம்ம லாகின் பண்ண முடியும் அந்த ஒரு ஜிமெயில் ஐடி அக்கௌண்ட்டை வச்சு. சரிங்களா? இப்போ நான் வந்து என்னோட மெயில் ஐடி மூலமாக வந்து அமேசான் பிரைம் வீடியோ வந்து நான் 1500 ரூபா கொடுத்து வாங்கிட்டேன்னு வைங்களேன். அந்த ஜிமெயில் ஐடியை வச்சு ஒரே நேரத்தில் 5 பேர் வந்து 5 டிவைஸில் வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? 5 பேர் வந்து ஆளுக்கு 2 டிவைஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஒருத்தருக்கு வந்து ஒரு டிவைஸ் தான். அது நீங்கள் மொபைலில் பார்த்தாலும் சரி, உங்களுடைய லேப்டாப்பில் பார்த்தாலும் சரி, இல்லை உங்களுடைய ஆண்ட்ராய்டு டிவியில் பார்த்தாலும் சரி, இல்லை உங்களுடைய ஆண்ட்ராய்டு D2H செட்டப் பாக்ஸில் வச்சு பார்த்தாலும் சரி. ஆனால் ஒரு டிவைஸில் மட்டும்தான் நீங்கள் அந்த ஜிமெயில் ஐடியை வந்து லாகின் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் 4 பேர் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி பேசுகிறீங்கன்னா என்னையோட 5வது ஆள், நம்ம 5 பேரும் சேர்ந்து 1500 ரூபாயை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கலெக்ஷன் பண்ணி அதை வந்து நம்ம அமேசான் பிரைமுக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டோம் அப்படின்னா, ஸோ நான் வாங்கிடுவேன். நீங்கள்லாம் பணம் கொடுத்தீங்கன்னா நானும் ஒரு 300 ரூபா போட்டு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 1 இயருக்கு நான் வாங்கிடுவேன்.
என்னோட ஜிமெயில் ஐடியிலேயே வாங்கிடுவேன். அந்த ஜிமெயில் ஐடியில் வாங்கிட்டு உங்கள் 4 பேத்துக்குமே வந்து அந்த ஜிமெயில் ஐடி ப்ளஸ் அதோட பாஸ்வேர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து சென்ட் பண்ணிடுவேன். இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் வந்து அமேசான் பிரைம் வீடியோ 1 இயருக்கு அதுவும் 300 ரூபால வந்து கிடைக்குது, இதெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்புங்க. ஏன்னா நம்ம 5 பேர் வந்து ஷேர் பண்ணி 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறது தான் நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் தனியாக மட்டும் ஒரு ஆளாக நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு 1500 ரூபா செலவாகும். அதுவே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம வந்து 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறோன்னு வைங்களேன், நம்ம 5 பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் வீடியோ வந்து பார்க்க முடியும். 1 டே ஃப்ரீ டெலிவரி நமக்கு கிடைக்குது. 10% டிஸ்கவுண்ட்டும் வந்து கிடைக்குது. நம்ம அமேசான் மூலமாக ஏதாவது பொருள் வாங்குகிறோம் அப்படின்ற பட்சத்தில். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு பட்ஜெட்டு வெறும் 300 ரூபா தான் வருஷத்துக்கு. நம்ம 5 பேர் வந்து சேர்ந்து இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுனால. சரிங்களா? உங்களுக்கு வந்து நல்லா புரியும் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த 4 நபர் யார்? உங்களில் யார் ஃபஸ்ட்டாக வந்து 4 நபர் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அமேசான் பிரைம் வீடியோ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, 300 ரூபாய்க்கு 1 இயர் வேணும்னு நினைக்கிறவங்க, இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் கீழே லிங்க் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எஸ்வி தமிழ் விஷன், சரிங்களா? எஸ்வி தமிழ் விஷன் அஃபீஷியல், நம்ம சேனல் பேர் இருக்குது பாருங்கள், எஸ்வி தமிழ் விஷன். கூடவே அஃபீஷியல்னு போட்டு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் சர்ச் பண்ணாலே என்னுடைய ஐடி வரும். சரிங்களா? நம்மளுடைய சேனல் லோகோ போட்டே தான் வரும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அதை கிளிக் பண்ணி என்னை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா, டோட்டலாக ஒரு 4 பேர் வந்துட்டீங்க அப்படின்னா 5ஆவதாக நான் இருக்கிறேன். ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஆளுக்கு 300 ரூபா போட்டு இந்த அமேசான் பிரைம் வீடியோ வந்து நம்ம எடுத்துடலாம். எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாமல் இந்திக்காரங்கிட்டலாம் வந்து அந்த பணத்தை கொடுத்து எதுக்கு நம்ம ஏமாந்து இப்படி உட்காந்துக்கிட்டு, அதுக்கு நம்மளே ஷேர் பண்ணி நம்மளே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இப்படி ஆயிடலாமே அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா. ஸோ அதனால தான் வந்து இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட இப்போ பதிவு பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. யாருமே வந்து இலவசமாக கொடுக்குறாங்க, சீப் ரேட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னு யாருமே ஏமாந்துடாதீங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பிரைம் வீடியோ வேணும்னு நினச்சாங்கன்னா, உங்களில் ஃப்ரெண்ட்ஷிப்பில் யாராவது இருக்கிறாங்கன்னா, நீங்கள் கூட எல்லாருமே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிமெயில் ஐடியை வச்சு 5 டிவைஸில் தான் வந்து லாகின் பண்ணி ஒரே நேரத்தில் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? 6வது டிவைஸாக நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா அதுலேயே காட்ட ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து 5 டிவைஸ் தான் உங்களுக்கு லிமிட்டு. நீங்கள் 6வது ஒரு டிவைஸில் வந்து லாகின் பண்ணியிருக்கீங்க, அதை வந்து லாக் அவுட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அந்த பிரைம் வீடியோலேயே காட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் 5 டிவைஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அப்படிங்கும்போது 5 பேர் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. அப்போ தான் யாருக்கும் சண்டை வராது. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.